திரும்ப திரும்ப சூடாக்கி சாப்பிடுறீங்களா? வீட்டில் வளரும் குழந்தைகளுக்கு பின்னால் இந்த விஷயம் நடக்கலாம். உணவை மீண்டும் சூடாக்குவது ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தாலும், எல்லா உணவுகளும் மைக்ரோவேவ் அல்லது அடுப்பில் இரண்டாவது முறையாக சூடுபடுத்தக்கூடாது. இது சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு இது பின்னாளில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் என தெரிவிக்கின்றார்கள் மருத்துவ நிபுணர்கள். சொல்லப்போனால் இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் சமைக்கும் நேரத்தில் 3 வேளையும் சாப்பிடுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை. இதன் விளைவாக நாம் அனைவரும் முன்பே சமைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுகிறோம். அதில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுமா? பொதுவாக எந்தெந்த உணவுகளை முக்கியமாக சமைத்த பின் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது என்பதை பார்க்கலாம். எஞ்சிய சாதம் ஆரம்ப சமையல் செயல்முறையை தக்க வைக்கும் பாக்டீரியாக்களின் வித்துக்களை கொண்டிருக்கலாம். இந்த நிலையில் முறையற்ற முறையில் உணவை மீண்டும் சூடுபடுத்தும் போது இது விஷமாக மாற வாய்ப்பிருக்கிறது. கோழியை மீண்டும் சூடாக்குவது, குறிப்பாக சரியான வெப்பநிலையில் செய்யாவிட்டால் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். கோழியை நன்கு மீண்டும் சூடாக்குவது மிகவும் முக்கியம். கீரைகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்டுகள் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பை இழக்க நேரிடும். கீரைகளை புதிதாக உட்கொள்வது அல்லது சமைத்த உடனேயே பயன்படுத்துவது நல்லது. இதே போன்று உருளைக்கிழங்கை சமைத்து அறை வெப்பநிலையில் அதிக நேரம் வைத்திருக்கும் போது அவை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொண்டிருக்கலாம். உருளைக்கிழங்கை மீண்டும் சூடுபடுத்துவது இந்த பாக்டீரியாக்களின் பெருக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் உணவு விஷமாக மாறக்கூடும். முட்டைகளை மீண்டும் சூடுபடுத்துவது அவற்றின் புரத அமைப்பில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முட்டைகளை மீண்டும் சூடுபடுத்த வேண்டும் என்றால் குறைந்த வெப்பநிலையில் மீண்டும் சூடுபடுத்தி உடனடியாக உட்கொள்ள வேண்டும். உணவின் மைய வெப்பநிலையை அளவிட உணவு வெப்பமானியை பயன்படுத்த வேண்டும். உணவை அதிக வெப்பத்தில் மீண்டும் சூடாக்கவும், மீண்டும் சூடாக்கும் நேரத்தை சரிபார்க்க வேண்டும். உணவை கொதிக்கும் வரை மீண்டும் சூடாக்கவும். உணவை மீண்டும் சூடாக்குவது வசதியானது என்றாலும் சில உணவுகளை புதிதாக உட்கொள்வது அல்லது உடல்நல அபாயங்களை தவிர்க்க உடனடியாக மீண்டும் சூடாக்குவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் உட்கொள்வது நல்லது. உணவினால் ஏற்படும் நோய்களின் அபாயத்தை குறைக்க உணவை முறையாக கையாள்வதும் மீண்டும் சூடாக்குவதும் மிகவும் முக்கியம். எனவே குடும்பத்திற்கு தேவையான உணவை அளவாக சமைத்து அன்றைய பொழுதே முடித்து விடுவது உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது. ஒருவேளை உணவு மீதம் ஏற்பட்டால் அறை வெப்பநிலையில் அதிக நேரம் வைக்கக்கூடாது. மேலும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது விரைவாக குளிர்விக்க வேண்டும். சமைத்த உணவை சூடுபடுத்துவதற்கு முன் அது முழுவதுமாக சூடுபடுத்துவதை உறுதி செய்த பிறகே நாம் சாப்பிட வேண்டும். அரைகுறை வெப்பநிலை உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும். இது மட்டுமின்றி மீண்டும் உணவை சூடுபடுத்தும் போது சூடான நிலையில் 60 டிகிரி செல்சியத்திற்கு மேல் இருப்பதை உறுதி செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். பொதுவாக இது போன்ற 2ஆம் முறை சூடுபடுத்தி சாப்பிடும் உணவை வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு தருவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இது பின்னாளில் குழந்தைகளுக்கு வேறு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை வீட்டு பெற்றோர் நினைவில் வைத்துக் கொள்வதும் மிகவும் நல்லது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.